हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. 11/4/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: சகஜ முயற்சியாளரின் லட்சணம். பாப்தாதா தன்னுடைய அன்பான சகயோகி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அன்பு மற்றும் சந்திக்க வேண்டும் என்ற பாவனை, இந்த 2 சக்திகளின் ஆதாரத்தில் நிராகார மற்றும் ஆக்கார தந்தையை தனக்கு சமமாக பௌதீக உலகத்தில் அழைத்து வருவதற்கு பொறுப்பாளர் ஆகிவிடுகிறீர்கள். தந்தையையும் குழந்தைகள் அன்பு மற்றும் பாவனையின் பந்தனத்தில் கட்டி போட்டு விடுகிறார்கள். இப்பொழுது கூட பெரும்பான்மையோர் தாய்மார்கள் பகவானை கட்டி போட்டதாக தாய்மார்களின் சரித்திரத்திலும் மற்றும் சித்திரங்களிலும் காண்பிக்கிறார்கள். எந்த மரத்தில் கட்டி போட்டார்கள்? இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட கல்ப விருட்சத்தில் அன்பு மற்றும் பாவனை என்ற கயிறினால் சென்ற கல்பத்திலும் கட்டினார்கள். மேலும் இப்பொழுதும் அது மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கு பலனாக எந்த கயிறினால் தந்தையை கட்டுகிறீர்களோ அந்த அன்பு மற்றும் பாவனை என்ற 2 கயிறுகளினால் இதய சிம்மாசனம் என்ற இருக்கை கொடுத்து ஊஞ்சலாக்கி குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த கல்ப விருட்சத்திற்குள் பங்கை செய்பவர்கள் இதே ஊஞ்சலில் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருங்கள். அனைவருக்கும் ஊஞ்சல் கிடைத்திருக்கிறது தான் இல்லையா? இருக்கையில் இருந்து வழுக்கி விடுவதில்லையே. அன்பு மற்றும் பாவனை என்ற கயிறுகள் எப்பொழுதும் உறுதியானதாக இருக்கின்றனதான் இல்லையா? சமநிலை இன்றி ஏற்ற இறக்கமாகவோ இருப்பதில்லையே. ஊஞ்சல் ஆடவும் செய்யும், மேலே உயர கொண்டு செல்லவும் செய்யும். ஒருவேளை கொஞ்சமாவது ஏற்றம் இறக்கமானது என்றால் மேலே இருந்து கீழே விழவும் செய்துவிடும். ஊஞ்சலையோ அனைவருக்கும் பாப்தாதா கொடுத்திருக்கிறார். அப்படியானால் எப்பொழுதும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்களா? தாய்மார்களுக்கு ஊஞ்சலில் ஆடும் அனுபவம் இருக்குமில்லையா? எந்த விஷயத்திலும் அனுபவியாக இருக்கிறீர்களோ அந்த விஷயமோ இல்லைதான் இல்லையா? அனுபவம் செய்யப்பட்ட விஷயங்கள் சுலபமாக இருக்குமா, கடினமாக இருக்குமா? இன்றைய இது எந்த சபை? அனைவரும் சகஜயோகி, சகஜ முயற்சி செய்பவர்களாக, சகஜ பிராப்தி சொரூபமாக இருக்கிறீர்களா? அல்லது சில நேரம் சகஜ மற்றும் சில நேரம் கடின யோகியாக இருக்கிறீர்களா? சகஜ முயற்சி செய்பவர் என்றால் வந்திருக்கும் இமயமலை போன்ற பிரச்சனையையும் பறக்கும் கலையின் ஆதாரத்தில் ஒரு நொடியில் கடந்து செல்பவர். கடந்து செல்வதின் அர்த்தமே ஏதாவது ஒன்று இருந்தால்தானே அதை கடந்து செல்வீர்கள். அப்படி பறந்து கொண்டு சகஜமாக கடந்து செல்கிறீர்களா? அல்லது சில நேரம் மலையிலும் சில நேரம் காட்டிலும் இறங்கி விடுகிறீர்கள், அப்படியா? பிறகு என்ன கூறுகிறார்கள்? விடுவியுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் அந்த மாதிரி செய்பவர்கள் இல்லைதானே? இப்பொழுதும் தாய்மார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அதே மாதிரி கூவி அழைப்பதை செய்து கொண்டிருக்கவில்லையே. பக்தியின் சமஸ்காரமோ முடிந்துவிட்டது தான் இல்லையா? திரௌபதியின் கூக்குரல் இடுவது முடிந்துவிட்டதா அல்லது இப்பொழுதும் இருக்கிறதா? இப்பொழுதோ அதிகாரி ஆகிவிட்டீர்கள்தான் இல்லையா?
கூக்குரலிடும் நேரம் முடிவடைந்து விட்டது. சங்கம யுகம் பிராப்தி செய்வதற்கான நேரமே அன்றி கூக்குரல் இடுவதற்கான நேரமல்ல. சகஜ முயற்சியாளர் என்றால் அனைத்தையும் கடந்து அனைத்தையும் சகஜ பிராப்தி செய்பவர். சகஜ முயற்சியாளர் எப்பொழுதும் தற்சமயம் மற்றும் எதிர்கால பிராப்தி அடைவதற்கான அனுபவியாக இருப்பார். ஸ்தூல கண்கள் மூலமாக ஸ்தூல பொருட்கள் தெளிவாக தென்படுவது போல் பிராப்தி அந்த மாதிரி எப்பொழுதும் தெளிவாக தென்படும். அந்த மாதிரி புத்தியின் அனுபவத்தின் கண் மூலமாக பிராப்தி தென்படும். சகஜ முயற்சியாளர் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கையும் விட அதிக வருமானத்தை அனுபவம் செய்வார். அந்த மாதிரி தன்னை எப்பொழுதும் சங்கம யுகத்தின் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஆத்மாவாக அனுபவம் செய்வார்கள். எந்த ஒரு சக்தியிலிருந்தும் எந்த ஒரு குணத்தின் பொக்கிஷத்திலிருந்தும் ஞானத்தின் எந்த ஒரு பாயிண்டின் பொக்கிஷத்திலிருந்தும் குஷியிலிருந்தும் போதையிலிருந்தும் ஒருபொழுதும் காலியாக இருக்க மாட்டார்கள். காலியாவது என்றால் கீழே இறங்குவதற்கான சாதனம் குழி ஆகிவிடுகிறது இல்லையா? அந்த மாதிரி குழியில் விழுந்து விடுகிறார்கள். கொஞ்சமாவது காயம் ஏற்பட்டுவிட்டது என்றால் நொந்து போவார்கள் இல்லையா? இதுவும் புத்தியில் காயம்பட்டு விடுகிறது. எண்ணம் கோணலாகி விடுகிறது. சக்தியானது பலவீனமாகி மேலும் காலியாகி விடுகிறார்கள். அப்படி எண்ணத்தின் காயம் ஏற்பட்டு விட்டது தான் இல்லையா? அப்படி என்ன செய்கிறீர்கள்? பிறகு பாதை கோணலானது என்று கூறுகிறீர்கள். நீங்கள் கோணலாக இல்லையா, வளைந்த கோணலானதை நேராக ஆக்குகிறீர்கள் தான் இல்லையா? சக்தி அவதாரமாக ஏன் இருக்கிறீர்கள்? கோணலாக இருப்பதை நேராக ஆக்குவதற்காகத்தான். என்ன ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள்? எப்படி இந்த ஹாலில் கோணலாக வளைந்து இருந்ததை நேராக ஆக்கினீர்கள்? அதனால்தான் இங்கு சௌகரியமாக அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஹாலை கட்டிய கான்ட்ராக்டரிடம் கேளுங்கள், இது வளைந்து இருக்கிறது, அடிபடும் என்று நினைத்தாரா? நேராக ஆக்கினாரா? அல்லது வளைந்து இருப்பதையே யோசித்து கொண்டிருந்தாரா? சில இடங்களில் கல்லை உடைத்தார், சில இடங்களில் கல்லை நிரப்பினார், உழைத்தார் இல்லையா? உங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை உருவாக்குவதற்கான கான்ட்ராக்ட் கிடைத்துள்ளது தான் இல்லையா? அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுப்பவர்கள் பாதை வளைந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. திடீரென்று விழுவது இதுவும் கவனக்குறைவுதான். சாக்கார பாபா காலத்தின் நினைவு இருக்கிறது தான் இல்லையா? யாராவது கீழே விழுந்தால் என்ன செய்தார்? அவருக்கு டோலி கொடுக்காமல் நிறுத்திவிடுவார். ஏன்? வருங்காலத்தில் கவனம் வைக்க வேண்டும் என்பதற்காக. டோலி கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. டோலி இருப்பதே குழந்தைகளுக்காகத்தான். ஆனால் இதுவும் அன்புதான். டோலி கொடுப்பதும் அன்புதான். பிறகு என்ன யோசித்தீர்கள்? திடீரென்று விழுந்து விடுகிறீர்கள் அல்லது பாதை வளைந்திருக்கிறது, இதை கூறுவீர்களா? தற்போது இவ்வாறு முயற்சி செய்யும் மார்க்கத்தில் அவ்வளவு கூட்டம் எங்கே ஆகியிருக்கிறது? இப்பொழுதோ 9 லட்சம் பிரஜைகள் கூட உருவாகவில்லை. இப்பொழுதோ 1 லட்சத்திலேயே குஷியடைந்து கொண்டிருக்கிறீர்கள். 83இல் 1 லட்சத்தின் எண்ணிக்கை இருந்தது. இந்த முயற்சி செய்யும் மார்க்கம் எல்லைக்கு அப்பாற்பட்ட மார்க்கம். அப்படி சகஜ முயற்சி செய்வது என்றால் என்ன என்று புரிந்து கொண்டீர்களா? ஒருவர் காணும் அடிபடாமல் பிறருக்கு அவரே வழிகாட்டியாகி சுலபமாக பாதையை கடக்க வைக்க வேண்டும். சகஜ முயற்சி செய்பவர் அன்பில் மட்டும் இருப்பவர் அல்ல, ஆனால் அன்பில் மூழ்கி இருப்பவர். அந்த மாதிரி அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா சுலபமாகவே நாலாபுறங்களிலும் உள்ள அதிர்வலைகளிலிருந்து வாயு மண்டலத்திலிருந்து தூரமாக இருக்கிறார். ஏனென்றால் மூழ்கியிருப்பது என்றால் தந்தைக்கு சமமாக சக்திசாலியாக அனைத்து விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பது. எனவே சமநிலை மிகப்பெரிய பாதுகாப்பு. மாயாவால் தாக்க முடியாத பாதுகாப்பு தான். சகஜ முயற்சி செய்வது என்றால் என்ன என்று புரிந்து கொண்டீர்களா? சகஜ முயற்சி என்றால் அலட்சியம் இல்லை. சிலர் அலட்சியமாக இருப்பதையே சகஜ முயற்சி செய்வது என்று நினைத்து நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் அனைத்தும் நிறைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள்.
அலட்சியமாக முயற்சியாளர்களின் மிகப்பெரிய விசேஷம் உள்ளுக்குள்ளேயே மனம் உறுத்தி கொண்டே இருக்கும். மேலும் வெளிமுகமாக பாடிக்கொண்டே இருப்பார். என்ன பாடிக்கொண்டே இருப்பார்? தன்னுடைய மகிமையின் பாடலை பாடிக்கொண்டே இருப்பார். மேலும் சகஜ முயற்சியாளர் எப்பொழுதும் ஒவ்வொரு நேரத்திலும் தந்தையின் துணையை அனுபவம் செய்வார். நீங்களே அந்த மாதிரி சகஜ முயற்சியாளரா? சகஜ முயற்சி செய்பவர் சகஜ யோகி வாழ்க்கையை அனுபவம் செய்ய முடியும். அப்படியானால் உங்களுக்கு எது விருப்பம்? சகஜ முயற்சியா அல்லது கடினமானதா? சகஜ முயற்சிதான் விருப்பம் இல்லையா? மனதிற்கு விருப்பமான ஒன்றை தந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் ஏன் எடுத்துக்கொள்வதில்லை? விரும்பாவிட்டாலும் நடந்துவிடுகிறது என்ற இந்த வார்த்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவானுடையது அல்ல. விரும்புவது ஒன்று, செய்வது இன்னொன்று என்றால் அவரை சிவசக்தி என்று கூறுவோமா? சிவசக்தி என்றால் அதிகாரி, அடிமை அல்ல. அப்படியானால் இந்த வார்த்தை கூட பிராமண மொழி இல்லைதான் இல்லையா? தன்னுடைய பிராமண மொழியை தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? சங்கம யுகத்தின் அதாவது சகஜ பிராப்தியின் நீண்ட காலம் சென்றுவிட்டது. இன்னும் மிச்சம் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இதில் கூட சமயத்தின் வரதானம் தந்தையின் வரதானத்தை பிராப்தி செய்து தன்னை சகஜ முயற்சியாளராக ஆக்க முடியும். பிராமணன் என்றாலே கடினமானதை சுலபமாக்குபவர். பிராமணரினுடைய காரியம் மற்றும் தர்மம் அனைத்தும் இதுதான். எனவே ஜென்மத்தினால் செய்யும் காரியத்தினால் பிராமண ஆத்மாக்கள் என்றால் சகஜ யோகி, சகஜ முயற்சியாளர். இப்பொழுது என்னவாகிவிட்டு செல்வீர்கள்? மதுபனை பரிவர்த்தனை பூமி, மாற்றம் என்று கூறுவீர்கள் தான் இல்லையா? கடினம் என்ற வார்த்தை தபோ பூமியில் பஸ்மமாக்கிவிட்டு செல்லுங்கள். மேலும் சகஜ முயற்சியின் வரதானத்தை பெற்று செல்லுங்கள். பரிவர்த்தனைக்கு பாத்திரமாக அதாவது திட எண்ணம் என்ற பாத்திரத்தை தாரணை செய்துவிட்டு செல்லுங்கள். அப்போதுதான் வரதானத்தை தாரணை செய்ய முடியும். இல்லையென்றால் வரதானத்தையோ பாபா கொடுத்தார், ஆனால் அபுவிலேயே இருந்துவிட்டது என்று சிலர் கூறுகிறார்கள். அங்கே அவர்களிடத்திற்கு சென்ற பிறகு வரதானமோ தன்னுடன் வரவில்லை என்று பார்க்கிறார்கள். வரமளிக்கும் வல்லனின் வரதானத்தை தகுதியான பாத்திரத்தில் வாங்கினீர்களா? ஒருவேளை பெறவே இல்லை என்றால் எங்கிருந்து இருக்கும்? யார் கொடுத்தாரோ அவரிடமே இருந்துவிடும் இல்லையா? அந்த மாதிரி செய்யாதீர்கள். சிலர் மிக மெத்த புத்திசாலி ஆகிவிடுகிறார்கள். தன்னுடைய தவறு என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாபா ஏன் அந்த மாதிரி செய்தார் என்று தெரியவில்லையே என்று கூறுவார்கள். தன்னுடைய பலகீனங்கள் அனைத்தையும் தந்தை மீது போட்டு விடுவார்கள். விரும்பினால் பாபா செய்ய முடியும், ஆனால் செய்ய வேண்டியது இல்லை. தந்தை கொடுப்பவரா அல்லது வாங்குபவரா? கொடுப்பவர் என்றால் கொடுக்கிறார், ஆனால் பெற்றுக்கொள்பவர்களும் பெற வேண்டும் இல்லையா? அல்லது கொடுப்பதும் தந்தை, பெறுவதும் தந்தையா? தந்தை எடுத்துக்கொள்கிறார் என்றால் நீங்கள் எப்படி நிரம்பியவர் ஆவீர்கள்? எனவே எப்படி பெறுவது என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். நல்லது, சந்திப்பதோ ஆகிவிட்டதுதான் இல்லையா? அனைவருடன் சிரித்தோம், கலகலப்பானோம், அனைவரின் முகத்தையும் பார்த்தோம். இந்த நேரமோ மிக நல்ல மலர்ந்த முகம். அனைவரும் குஷியில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள். அப்படியானால் இது சந்திப்பதாக ஆகவில்லையா? சந்திப்பது என்றால் முகத்தை பார்ப்பது மற்றும் காண்பிப்பது. பார்த்தீர்கள் இல்லையா? பாத்திரமும் கிடைத்தது, வரதானமும் கிடைத்தது. இன்னும் வேறு என்ன இருக்கிறது? டோலியோ தாதி தீதியிடமிருந்து வாங்கி சாப்பிட்டு விட்டீர்கள். எப்பொழுது ஸ்தூல ரூபத்தில் பொறுப்பாளரை நியமித்திருக்கிறோம் என்றால் அவ்யக்தமானவரை ஏன் வியக்தமாக ஆக்குகிறீர்கள்? தீதி தாதியும் தந்தைக்கு சமமாக இருக்கிறார்கள் தான் இல்லையா? எப்பொழுதெல்லாம் தீதி தாதியிடமிருந்து டோலி வாங்குகிறீர்கள் என்றால் என்ன நினைத்து வாங்குகிறீர்கள்? பாப்தாதா டோலி கொடுக்கிறார் என்று தானே. ஒருவேளை தீதி தாதி கொடுக்கிறார் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுவும் தவறாகிவிடும். நல்லது, டோலி வேண்டும் என்ற ஆசை இன்னும் இருக்கிறதா? டோலி சாப்பிடுவோம் என்று நினைத்தீர்கள் என்றால் மிகவும் முன்னுக்கு வருவீர்கள் இல்லையா? அப்படியானால் இன்றே அனைவரையும் வரிசையில் நிற்கச் செல்லுங்கள். மேலும் டோலி சாப்பிடுங்கள். மனமோ ஒருபோதும் திருப்தியாகாது. மனம் நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும், நிரம்பிவிடக் கூடாது. கொஞ்சம் நிரம்ப வேண்டியது இருப்பதுதான் சரி.
அப்பொழுதுதான் நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள், நிரப்பிக்கொண்டே இருப்பீர்கள். நிரம்பிவிட்டது என்றால், நிரம்பிவிட்டது, சாப்பிடுங்கள், குடியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கூறுவீர்கள். அல்லது அனைத்து நிரந்தர சகஜயோகி, சகஜ முயற்சியாளர், எப்பொழுதும் அனைவரின் கடினங்களை சுலபமாக்கக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமான மாஸ்டர் சர்வசக்திவான், எப்பொழுதும் அனைத்தும் நிறைந்த அனைத்து பொக்கிஷங்களினால் தனக்கும் சேர்த்து உலகிற்கும் சேவை செய்யக்கூடிய அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है नहीं बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।